ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஜும்மாவிற்கு வருகை தரக்கூடிய பெரும்பான்மையான மக்கள்ல ஜும்மா தொழுதுட்டு வெளியில போறாங்கல்ல, அப்படி போகும் பொழுது எல்லாருமே ஜும்மாவுடைய முழுமையான கூலியை பெற்றவர்களாக போவாங்களா அப்படின்னா போக மாட்டாங்க. யார் முழுமையான நன்மைகளை பெற்றுட்டு போவாங்க? யார் ஜும்மா தொழுகைக்கு சீக்கிரமாக வருகை தருகிறார்கள். சீக்கிரம்னா என்ன? இமாம் மெம்பர்ல ஏறி குத்பா நிகழ்த்துறதுக்கு முன்னாடி நம்முடைய வருகையை ஏற்படுத்தி அதுக்கு பின்னாடி யார் வந்தாலும் அவர்களுக்கு எல்லாம் முழுமையான கூலி கிடைக்காம போய் இதை நம்ம ஒவ்வொரு ஜும்மாவிலையும் நம்ம சொல்றோம். எதுக்காக வேண்டி சொல்றோம் அப்படின்னா, ஜும்மாவினுடைய கூலி என்பது சாதாரணமானதல்ல. இந்த ஜும்மாவில இருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் ஏற்படக்கூடிய சிறு பாவங்களுக்கு அது பிராய்ச்சித்தமாக மாறுது. இந்த ஜும்மாவில இருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் நம்முடைய ஈமான் பூஸ்டப்பா இருக்கணும், பாவங்களை விட்டு விலகி வாழணும் அப்படின்னா இந்த குத்பா தான் அதற்கு உறுதுணையா இருக்கும். இப்படிப்பட்ட குத்பாவை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜும்மாவினுடைய நன்மையே நம்ம இழந்தவர்களாக. அதனால ஜும்மா தொழுகைக்கு வரணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டோம். இந்த பள்ளிக்கு வரக்கூடியவங்க எல்லாத்துக்கும் தெரியும் 12:55 குத்பா நிகழ்த்த ஒரு 12:50 12:45 நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா 2 ரக்காத் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுதுட்டு இந்த உரையை கேட்டுட்டு தொழுதுட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமது பாவங்கள் மன்னிக்கப்படும், நிரப்பமான கூலிகள் நமக்கு கொடுக்கப்படும். குத்பா ஆரம்பிக்கும் பொழுது விரல்விட்டு எண்ணக்கூடிய மக்கள் தான். குத்பாவை முடிக்கும் பொழுதுதான் இந்த பள்ளியே நிரப்பப்படும். நாம எல்லாம் முஸ்லிம்கள். அல்லாஹ் இந்த நாளை கண்ணியப்படுத்தியிருக்கிறான், நாமும் இந்த நாளை கண்ணியப்படுத்துவோம். அல்லாஹ் கண்ணியப்படுத்திய நாளை நாம் கண்ணியப்படுத்தும் காலமெல்லாம் அல்லாஹ் நம்முடைய கண்ணியத்தை பாதுகாப்பான். அதனால எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா வந்துருச்சுன்னா இந்த ஜும்மா தொழுகைக்காக வேண்டி குளித்து நல்ல ஆடைகள் உடுத்தி நம்ம எந்த பள்ளிக்கு தொழுக போறோமோ அந்த பள்ளியில இமாம் மெம்பர்ல ஏறதுக்கு முன்னாடி நம்முடைய வருகையை இனி வரும் காலங்களை நம்ம அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக.